Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am a technical champion Chandru Alam. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 10 கான்செப்ட் பார்க்க போறோம். ஒவ்வொரு கான்செப்ட் பார்க்க போறோம். பவர் பிளான்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? Ratio of isentropic work to Euler work is work factor. Work factor அப்படினா என்னன்னா isentropic work by Euler work. Williams line represents total steam consumption versus power output with throttle governing. So Williams line அப்படினு ஒன்னு இருக்கு. அது என்னன்னா total steam consumptionக்கும் power output with throttle governing உள்ள இதுதான் வந்து Williams line. Lower the efficiency, higher will be the reheat factor. So reheat factor efficiency வந்து எதிரும் புதிருமா இருப்பாங்க. efficiency குறஞ்சிட்டே போகுதுனா heat factor அதிகமாகும், reheat factor அதிகமாகும் தெரிஞ்சுக்கலாம். In subsonic diffuser, Mach number decreases with increasing area ratio. இது ரொம்ப சூப்பரான விஷயம். இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். சப்சானிக் டிஃப்யூசர் வந்து பத்தி சப்சானிக் டிஃப்யூசர் எப்படி இருக்கும் அப்படினு தெரியணும். சப்சானிக் டிஃப்யூசர்ன்றது சப்சானிக் நாஸ்ன்றது கன்வர்ஜிங். இது சப்சானிக் சப் நாசல். சூப்பர்சானிக் நாசல்ன்றது வந்து இட்ஸ் எ டைவர்ஜிங். அதே சப்சானிக் சூப்பர்சானிக் நாசல் தான் வந்து சப்சானிக் டிஃப்யூசர். சப்சானிக் நாசல் தான் சூப்பர்சானிக் டிஃப்யூசர். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சப்சானிக் டிஃப்யூசர் கேட்டா அப்ப இதான். அப்போ இதில் என்ன ஆகும்னா ஏரியா இன்க்ரீசஸ். சப்சானிக் இதில் வந்து மேக் நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக் நம்பரை பற்றி ஒரு பக்கம் இருக்கட்டும். மேக் நம்பர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஏரியா. ஸோ ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். In compression fluid flow field, Mach number indicates ratio of inertia force to elastic force. மேக் நம்பர்னாலே வந்து என்ன அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் பை எலாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Efforts of reheat increases quality of steam, increases specific output of turbine. ரீட் பண்ணா ஸ்பெசிஃபிக் அவுட்புட்ன்றது WTO. இது ஸ்பெசிஃபிக் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் பண்ண தெரியும். ஆனால் குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். For same efficiency of Brayton and Carnot cycle working between temperature limit Tmax and Tmin, the power contribution of Brayton cycle is 0. So for same efficiency, Brayton cycle, Carnot cycle same efficiency na between the temperature limit Tmax and Tmin அது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பவர் வந்து the power contribution to Brayton cycle வந்து 0 தான் பண்றாங்க. Reheat cycle in steam power plant is mainly adapted to decreases moisture content in low pressure stages to save valves. ஸோ வந்து என்னன்னா சேஃப் வேல்யூஸ் அப்படின்றாங்க. என்னன்னா டிக்ரீசிங் த மாய்ஸ்சர் கண்டென்ட் தான் வந்து இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம். ரெண்டும் ஒன்றே தான். இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம்னாலும் டிக்ரீஸ் த மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் ஒன்றே தான். ஆனால் எங்கே பண்ணணும்னா லோ ப்ரெஷர் ஸ்டேஜில் தான் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். For maximum blade efficiency utilization factor, the work done in a single stage 50% reaction turbine is U square. ஸோ 50% பார்ஷியல் ரியாக்ஷன் டர்பைன் அது ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா U ஸ்கொயர். ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு U ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. நம்ம U மட்டும் கொடுத்துட்டு ஒர்க் டன் கேட்பாங்க. U25னா ஒர்க் டன் வந்து 625. எதுக்குன்னா ரியாக்ஷன் டர்பைனுக்கு. Which of the following has highest thermal efficiency for given max and minimum cycle temperature? Brayton cycle, Otto cycle, diesel cycle, Stirling cycle. ஸோ ஸ்டிர்லிங் சைக்கிள் தான் ஐடியல் சைக்கிள். ஐடியல் சைக்கிள் தான் மேக்ஸிமம் efficiency கிடைக்கும். மற்றெல்லாம் ஆக்சுவல் சைக்கிள். இவங்க 3 பேரும் ஆல் ஆர் ஆக்சுவல் சைக்கிள். இவங்க 2 பேரும் ஹீட் இன்ஜினில் யூஸ் பண்ணுவாங்க. இது ஆட்டோ சைக்கிள் வந்து எஸ்ஐ இன்ஜினு, டி சைக்கிள் வந்து சிஏ இன்ஜினு, பிரைட்டன் சைக்கிள் வந்து கேஸ் டர்பைனில் யூஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஆக்சுவல் சைக்கிள்ஸ். இவன் தான் வந்து ஐடியல் சைக்கிள். ஸோ ஐடியல் சைக்கிள் தான் வந்து மேக்ஸிமம். நீங்கள் என்னென்னா 10 கான்செப்ட் கற்றுக் கொடுத்த சந்திரக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.